எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற கேஸை பத்தி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. உலகத்திலே ஆதாரத்தோட சிக்கன ஒரு பேய் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டார்க் மிட்நைட் மிஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்களோட பேரு எலிசா லேம். 21 வயசாகிற எலிசா செசில் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல தங்குனது தான் கடைசியா எல்லாரும் அவங்கள உயிரோட பார்த்தது. ஜனவரி 31, 2013 எலிசா லேம்னு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. கரெக்டா 18 நாள் கழிச்சு February 19 அந்த ஹோட்டலோட மாடியில இருக்கிற தண்ணி டேங்க்ல எலிசா லேமோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம. அப்பதான் எலிசா லேமோட கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சப்போ தான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எலிசா கடைசியா உயிரோட இருந்தது இந்த ஃபுட்டேஜ்ல தான். அந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்குறீங்க, எலிசா உள்ளுக்கு வராங்க. எந்த ஃப்ளோருக்கு போடணுன்னு பட்டனையும் அழுத்துறாங்க. யார்கிட்டே இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பயந்துக்கிட்டே எட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யாரையும் பார்த்து பயந்து ஒளியிறாங்க. யார் துரத்திட்டு வந்தான்னு அந்த ஃபுட்டேஜை தொடர்ந்து பார்த்தப்பதான் ரொம்ப மர்மமா இருந்துச்சு. எலிசா யார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேமரால யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துல தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திரும்பவும் கேமரால யாருமே இல்லை. அந்த ஹோட்டல்ல லிஃப்ட்டுக்குள்ள மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருந்தனால ஹால்வேல எலிசாவை துரத்திட்டு வந்தது யாருன்னு சரியா பார்க்க முடியல. போலீஸ்க்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல ரிச்சர்ட் ரமிரேஸ்னு ஒரு சீரியல் கில்லர் 13 கொலை பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிட்டாரு. போலீஸ் இவரை பிடிக்கும் போது எலிசா தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தான் இவரும் இருந்திருக்காரு. அவரோட ரூம்ல 13 ஸ்கல்ஸ், அதாவது மண்டை ஓடும் எலும்பு குடுகளும் இருந்திருக்கு. போலீஸ் அது என்னன்னு கேட்டப்போ அது அவர் கொலை பண்ண ஆளுங்கன்னும் அவங்களோட ஆவி கூட இவர் டெய்லி பேசிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. போலீஸ் இவரை பிடிச்சிட்டு போகும்போது நான் இன்னும் 2 வாரத்துல செத்துருவேன்னு சொன்ன ரிச்சர்ட் சொன்ன மாதிரி 2 வாரம் கழிச்சு ரிச்சர்ட் ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போயிட்டாரு. டாக்டருக்கு இவர் ஏன் செத்தாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. எலிசாவை துரத்திட்டு வந்தது லிஃப்ட்டுக்குள்ள பயந்து போய் பேசினதும் ரிச்சர்டோட ஆவி கூட தான்னு ஒரு தியோரி இருக்கு. சரியா 18 வருஷம் கழிச்சு ரிச்சர்ட் தங்குன அதே ரூம்ல தான் எலிசாவும் தங்குனாங்க. எலிசாவோட கேஸை 10க்கு 11 தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஹோட்டல்ல இதுக்கு முன்ன நிறைய கேஸ் நடந்திருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன்னா 1991ல ஜேக் ஹண்டர் அப்படின்னு ஒரு சீரியல் கில்லர் 10 கொலை பண்ணிட்டு இந்த செசில் ஹோட்டல்ல தான் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1964ல இந்த செசில் ஹோட்டல்ல நடந்த ஒரு கொலைக்கு 50 வருஷம் ஆகியும் இன்ன வரைக்கும் யார் அந்த கொலையை பண்ணாங்கன்னு போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. இதெல்லாம் போக இந்த ஹோட்டல்ல 60 பேருக்கும் மேல இந்த ஹோட்டலோட பால்கனிலேருந்து எகிரி குதிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒருத்தரோட ரூம்ல கூட போய் செக் பண்ணப்போ அவங்க ஏன் செத்தாங்கன்னு ஒரு லெட்டரோ இல்லை ஒரு நோட்டோ எதையுமே இல்லை. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போறதுக்கு முன்னுக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க.
இதெல்லாம் குழப்பமா இருக்கும் போது எலிசா செத்தது ஒரு குழப்பம்தான். எலிசா இறந்து போன அந்த டேங்கோட உயரம் 10 அடி, எலிசாவோட உயரம் 5 அடி தான். அந்த டேங்கோட உயரத்துக்கும் எலிசாவோட உயரத்துக்கும் எலிசானால அந்த டேங்க்ல ஏறவே முடியாது. ஆனா அந்த டேங்க்ல எப்படி ஏறினாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படியே எலிசா அந்த டேங்க்ல ஏறி இருந்தா கூட அந்த டேங்கோட மூடியை திறந்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த டேங்கோட மூடியோட வெயிட் 30 கிலோ. அப்படின்னா ஒரு ஆள்னால அந்த லிட்டை தூக்கவே முடியாது. 2 பேர் போனாதான் அந்த லிட்டை தூக்கவே முடியும். அப்ப எப்படி எலிசா அந்த 30 கிலோ லிட்டை அவங்க எப்படி திறந்திருப்பாங்க? அப்படியே எலிசா மட்டுமே அந்த லிட்டை திறந்து அவங்க அந்த டேங்குக்குள்ள குதிச்சிருந்தாலும் எப்படி எலிசானால திரும்ப அந்த மூடியை மூட முடியும்? அவங்க அந்த டேங்க் ரொம்ப டீப்பா இருக்கும். ஸோ அவங்களால எப்படி திரும்ப ஏறி போய் மூடி இருக்க முடியும்? ஆனா எலிசா இறந்து போனப்போ அந்த டேங்கோட மூடி இருந்துச்சு. எலிசாவை துரத்திட்டு வந்தது யாரை பார்த்து எலிசா பயந்தாங்க? எலிசா கிட்ட யாரு பேசுனது? எலிசா யாருக்கிட்ட பேசினாங்க? ஏன் அந்த பர்சன் கேமரால தெரியல? அது மனுஷனா இல்லை என்ன? அது எலிசாவோட பாடி எப்படி அந்த டேங்குள்ள போனுச்சு? எலிசா எப்படி அந்த டேங்கோட மூடியை மூடினாங்க? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் அது எலிசாக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப வருஷம் ஆகியும் இன்னும் வரைக்கும் எலிசாக்கு என்ன ஆச்சுன்னு போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதுதான் எலிசா லெமோட கேஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.